நாளைய தினம் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியில் இந்த ஒரே ஒரு பொருளை பூஜை அறையில வைங்க. உங்கள் வீட்டில் போதும் போதும் அப்படின்னாலுமே பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதியினால நீங்கள் தவற விடாதீங்க. உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் நகைகளும் வாங்க தொடங்குவீங்க. ஸோ நாளை தினம் புதன்கிழமை அப்படின்றதுனால புதன் பகவானோட தானியம் அப்படின்றது இந்த பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு ஆல்ரெடி வீட்டில் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை நீங்கள் நாளை தினம் வாங்கணுன்னாலும் சரி வாங்கலாம். ரொம்ப 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 நல்லது. கொஞ்சமாக ஒரே ஒரு கைப்பிடி அளவு இந்த பச்சை பயிரை நாளை தினம் பூஜையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்ககிட்ட போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதாவது நம்முடைய தேவைக்கு நம்ம கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்மக்கிட்டே அதற்கான பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, அடகு வைத்த நகைகள், கடன் பிரச்சனை இது எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த மூங் டால் சிறுபருப்பை பயன்படுத்தி கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு சொல்லிட்டு, இந்த பச்சை பயிரை உடைச்சாதான் அந்த சிறுபருப்பு அப்படின்றது வர ஆரம்பிக்கும். இந்த புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவருக்குரிய இந்த நிறம் பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த பச்சை பயிரை பூஜையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. அடுத்து இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தி, அதாவது சுண்டல் ஏதாச்சும் செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கறது, மற்றவர்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லையா, இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பறவைகளுக்கு தானமாக போடலாம். மண்பாங்கான இடத்துல மரத்துக்கடியில் தூவி விட்டுட்டு வந்துடுங்க. ஸோ அங்கே பறவைகள் அதை சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நாளை தினம் முழுவதுமே இந்த பச்சை பயிறு பூஜையில் இருக்கட்டும். அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை இதை எடுத்து நீங்கள் தானம் செய்யுங்க. குறிப்பாக இதை அதாவது இந்த பச்சை பயிறு சுண்டல் செய்கிறது, நாளை தினம் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பச்சை பயிரை பயன்படுத்தி சுண்டல் செய்து வைத்து பாருங்கள். அது இன்னும் உங்களுக்கு மேலும் செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்கும். அந்த வகையில் புதன் பகவானோட தானியம் இந்த பச்சை பயிரை பயன்படுத்தி நீங்கள் சரியாக பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க. நாளை தினம் அக்ஷய திருதி அன்று நம்மளால் தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஒரு தானியம் வாங்கினாலே போதும், உங்களுக்கு தேவையான அளவு பணம் அப்படின்றது சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி அக்ஷய திருதி நாளில் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியலனாலுமே அந்த மங்கள பொருட்கள் வாங்கினாலே போதும், அந்த பலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.